ஆனால் லாஸ்ட் ஒன்ல இப்படி நடந்தது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்துருப்பீங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு பார்ப்பீங்க நம்புறேன். சரி வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஒரு ரீஜன் லாபியில் நாங்களும் பார்க்குற எல்லாத்தையும் அடிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிருந்துருப்போம். இந்த இடத்துல கிரேவியார்ட் மீட் மேலே ஏற சொல்லப்போ 3 பேர் மூளைக்கு உட்காந்துருந்துருப்பானுங்க. நம்ம டீமேட்டே அடிச்சு டவுன் பண்ணிருந்துருப்பானுங்க. நான் ஒருத்தன் அடிச்சு டவுன் பண்ணோடனே மிச்சம் 2 பேர் நம்ம ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பானுங்க. அவங்களையும் பைசனால அழுத்தி பிடிச்சி இந்த இடத்துல ஒரு தரமான 1v3 பண்ணிருந்துருப்போம். அந்த 1v3 பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபயர் எமோஜி போட்டு போயிருங்க. டேமேஜ் ஆச்சு நிம்மதியாக எடுக்கிறோம்ல. டேமேஜ் எடுக்கும்போது கூட பின்னாடியே வந்து அடிச்சு நம்ம டீமேட் டவுன் வச்சிருப்பாங்க. அவனே அடிச்சு நம்ம கிளியர் எடுத்துட்டு வந்திருப்போம். அப்படியே நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம டீமேட் மறுபடியும் அடிச்சிருந்திருப்பாங்க, கிளியர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம டீமேட் 2 பேர் செத்து வந்திருப்பாங்க. அவங்களே ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம நேரம் நம்ம பீக் மூவ் பண்ணி வந்திருப்போம். இந்த இடத்துல தரமான ஒரு 1v2 பண்ணிருப்போம். அவங்க 2 பேரும் பைசனாலே அழுத்தி பிடிச்சி கிளியர் எடுத்துட்டு வந்திருப்போம். எல்லாமே உனக்கு டீமேட்டை நம்ம அடிச்சு டவுன் பண்ணிருப்பாங்க. உடனே நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. நம்மள இந்த ஒரு இடத்துல தான் நம்ம அந்த லாஸ்ட் ஒன் ஃபைட்டே நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு லாஸ்ட் ஒன் ஃபைட்ல இந்த ஒரு குட்டி வீட்டுக்குள்ள தான் நம்ம இருந்திருப்போம். இது என்னென்னமோ போட்டு நம்ம அடிச்சிருந்திருப்பாங்க. மாடுலேருந்து கிரனேட்லேருந்து வரிசையாக போட்டு நம்ம இந்த இடத்துல பக்கா ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் ஏறி போய் எம்டன்லேயே தலையிலே அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் எடுத்துருந்தது. லாஸ்ட்டில் எல்லாரும் கிளியர் பண்ணிட்டோம் நினச்ச சந்தோஷத்தில் மூவ் பண்ணும்போது லாஸ்ட்டில் இப்படி எல்லாரையும் டவுன் அடிச்சு லாஸ்ட்டில் இதுக்கிட்டு நம்ம அடி வாங்கி சாவணும் நினச்சி கூட பார்க்கலாம். அதுவும் நம்ம மட்டும் சாக மாட்டோம், நம்ம டீமேட் எல்லாமே செத்துருப்பாங்க. அப்படி எதுக்கிட்ட தான் அடி வாங்கி செத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலிமினேட் மிஷின் இருக்குல்ல, அந்த ஒரு மிஷின் கிட்ட நம்ம டீமேட் 3 பேருமே செத்துருப்பானுங்க. எனிமி கிட்ட செத்துருந்தா கூட பரவாயில்ல, எனிமி போட்டு அந்த எலிமினேட் மிஷின் நம்ம செத்து போயிட்டோம். நம்ம 3 பேருமே லாஸ்ட்டில் 1v1 சுச்சுவேஷனில் நம்ம டீமேட் கிட்ட வெறும் ஸ்னைப்பர் மட்டும் தான் இருக்கும். எப்படியும் அவனே ஸ்னைப் பண்ணி சூப்பராக அந்த மேட்ச் நமக்கு பூயா எடுத்து தந்துருவாரு. மறக்காம இந்த பூயா பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாருங்க. அதுவும் இல்லாமல் என்ன நம்ம 1K சப்ஸ்கிரைபர் போகணும்னா நமக்கு 60 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ என்ன நாள் பார்க்கலாம். பை கைஸ்.